வெல்கம் டு 5 ஸ்டார் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு. இது எப்படி செய்ய போறதுன்னு பாருங்க. இதில் என்னென்ன தேவையான பொருட்கள் பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயத்தோட நான் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். மட்டனுக்கு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, தக்காளி தேவைப்பட்ட அளவுக்கு. இது வந்து பட்டை லவங்கம் ஸ்டாரு, இது கரம் மசாலா, இது மட்டன் மசாலா, இது மிளகாத்தூள். இது மட்டன் எடுத்துருக்கோம், 1/2 கிலோ மட்டன். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு காஞ்சிச்சு பாத்திரம். நம்ம தேவைப்பட்ட அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பட்டை லவங்க போடணும். பட்டை லவங்க என்ன காயிட்டும் போட்டுட்டோம். இப்போ அது வெடிக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு போடணும். நல்லா வதக்கணும். இதை சிறப்பாகிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுட்டு சிறப்பாட்டா இப்போ நம்ம மிளகோட சேர்த்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட போகிறோம். நான் 4 வெங்காயம் எடுத்தேன். நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு மிளகு அதில் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் சீக்கிரமாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது. நம்ம இப்போ சால்ட் போட போகிறோம். தேவைப்பட்ட அளவுக்கு சால்ட். நல்லா பொரியணும். இப்போ நம்ம இந்த கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பட்டை லவங்கலாம் வதங்கிது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை போட போகிறோம். நான் சின்ன தக்காளி இருந்து 4, பெருசாக இருந்தால் 3 போதும். அது ரொம்ப திட்டிக்கும். மட்டன் மசாலா போடணுன்ற வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. சிறப்பாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலாவும் மட்டன் மசாலா. இது தேவைப்பட்ட அளவுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் இது போதும், அதனால் நாங்கள் கம்மியாக பண்ணுவோம். இது கரம் மசாலா, அது மட்டன் மசாலா ஃபஸ்ட்டு போடுது. இது நம்ம தேவைக்காத காரம், மிளகாத்தூள் போட்டு நல்லா இப்படி ஒரு கிண்டி நல்லா மசாலாவை கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஊற விடணும். மட்டன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மட்டன் அதை சேர்க்க போகிறோம். தேவைப்பட்ட அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மூணு விசில் விட்டுணும். அதை போட்டோம்னா கறி வேகிறதுக்கு போட்டுட்டு இந்த கொத்தமல்லி இது மேலே விட்டு விட்டுரும். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம மூட போகிறோம். இப்போ 3 விசில் வந்தோடனே அவ்வளோதான். அனல் அதிகம் வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். வாங்க சாப்பிடலாம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.